கற்றாழை ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அது பாத்தீங்கன்னா கற்றாழையினுடைய மடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சோறு பகுதி தான் சாப்பிடக்கூடியது. அது ஒரு நாளைக்கு 5 to 8 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூன் சாப்பிடலாமா சார்? அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை எடுக்கிறது நல்ல தண்ணீர்ல கழுவி அதனுடைய அந்த நுழு தன்மையெல்லாம் போய் அதுக்கப்புறம் பனிக்கட்டி மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு கற்ப மூலிகையா சொல்லியிருக்காங்க. கற்ப மூலிகை அப்படின்னா உடலுக்கு ஒரு நோய் காப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருள்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாற்று சிந்தனையை படிப்பவங்க பேசுறவங்க நிறைய பேருக்கு நல்ல பொருளை அப்ப காலம்பூரா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஒரு 45 நாள் 90 நாள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 வருஷம் எடுக்க வேண்டாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே இப்போ கிரவுண்டில் 6 ரவுண்ட் அடிப்பாங்க. வெளியே வந்தோடனே போய் ஒரு அருகம்புல் சூறு, ஒரு சோத்துக்கத்தாழை சாறு இதெல்லாம் குடிச்சிட்டு தான் வெளியே போவாங்க. அவங்களுக்கு நிறைய உளவியல் வியாதி இருக்கு. ஏன்னா தன்னை பற்றின பயம் இருக்கு. ரொம்ப ஏதோ நமக்கு வந்துடும், நல்ல பொருள் எல்லாத்தையும் ஒரு ஜனகராஜ் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, எல்லாத்துலேயும் 100 கிராம் போட்டு ஒன்றா கலக்கி குடிச்சிருவான்ட்டு. அப்படி நம்ம மனநிலைக்கு போவே கூடாது. அத்தனை பொருளும் நல்ல பொருளாம். கருவேப்பிலை எடுத்தால் நல்ல பொருள் தான், கொத்தமல்லி நல்ல பொருள் தான், அதையும் சாறு போட்டு குடிக்கலாம். நல்ல பொருள் எல்லாத்தையும் ஒன்றா குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சோற்று கற்றாழை உடல் சூடு நிறைய இருக்கிறவங்க, பித்த உடம்பு இருக்கு, அவங்க ஒரு 45 நாள் 60 நாள் எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வலி ரொம்ப வருது, அவங்க சோத்து கத்தாழை எடுத்துக்கலாம். குடல் புண்கள் நிறைய இருக்கு, வாய்ப்புண் நிறைய வருது, அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு மூக்கடைப்பு, தும்மல், ஆஸ்துமா இருக்குன்னா நீங்க சோத்து கத்தாழை எடுக்கக்கூடாது. அது குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால அது மாதிரி நம்ம உடல் வாகு, நம்முடைய நோய் வாகு, அதை பொறுத்தும் சீதோஷ்ண வாகும் இருக்கு. நமக்கு டிசம்பர் மாசத்துல போய் சோத்துக்கத்தாழை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஸோ நம்மளுடைய எல்லாவற்றை பொறுத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கிறது தான் சிறப்பானது. எனக்கு நான் அறிந்த வரையில அந்த சோத்துக்கத்தாழைனால ஹார்மோன் பிரச்சனை, குரோமோசோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதுல சரியா கழுவலைன்னா அதுல இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை உள்ள பொருள் உள்ள போச்சுன்னா பேதி ஆயிடும். மலச்சிக்கல், மலம் கழியக்கூடிய தன்மை வரும். அதை தவிர அதுல ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் கிடையாது. ரொம்ப எளிய ஒரு உணவு. நம்ம இந்த மாதவிடாய் வலி சின்ன குழந்தைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா சிறப்பாக சாப்பிட்றது குமரி அப்படின்னு அந்த பேர்லேயே அது பெண்ணுக்கானதுன்னு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம சோத்து கத்தாழையை தான் குமரின்னு சொல்கிறோம். அந்த சோத்து கத்தாழையினுடைய மடலை விரித்து அதுக்குள்ளே நல்லா ஜெல்லி மாதிரி வெள்ளை கலரில் பனிக்கட்டி மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அதை ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா டேப் வாட்டரில் ஓடுற தண்ணியில் நல்லா கழுவிட்டோன்னா அது மேலே பிசுபிசுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருள்லாம் போயிட்டு நல்ல தனி நொங்கு மாதிரி ஒரு இளநீர் உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேங்காயோட திரட்டு மாதிரி ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கும். அதை 1 ஸ்பூன் அளவுக்கு காலையில் பல் துலக்கின உடனே முதல் உணவாக அதை எடுத்துக்கொள்ளணும். இந்த சோத்து கத்தாழை அந்த கருப்பையினுடைய எந்த துன்ப காரணங்கள்னால இந்த மாதவிடாய் வலி வருந்தாலும், ஒருவேளை எண்டோமெட்ரியம் சரியா இல்லை, கருப்பையினுடைய சுவர் வலுவாக இல்லை, ஒருவேளை ஹார்மோன்கள் சுழற்சி சரியா இல்லாமல் இருக்கு, இப்படி என்ன காரணங்கள் இருந்தாலும் அந்த சோத்து கத்தாழை ரொம்ப அவங்களுக்கு வலுவை உண்டாக்கி அந்த நோய்க்கான காரணங்களை களைந்து அந்த மாதவிடாய் வலி வராமல் பார்த்து கொள்ளும். இந்த கற்றாழை அவ்வப்போது நான் எடுக்க முடியாது, நான் இருக்கிற இடத்துல எங்கே போய் கத்தாழை தேடுறது அப்படின்னா, இன்றைக்கு கத்தாழை ஜூஸாக நிறைய இடங்களில் கிடைக்குது. கற்றாழையில் லேகியங்கள் செய்து, குமரி லேகியம், வான்குமரி லேகியம், அது மாதிரி லேகியமாக கொடுக்குறாங்க மருத்துவர்கள். அதை வாங்கி வச்சு இந்த மாதிரி மாதவிடாய் வலி வரக்கூடிய பெண்கள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம். சோத்துக்கத்தாழை நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா அதனுடைய பயன் குறைவாக தான். நல்ல ட்ரை லேண்டில் வளர்த்தா அது நல்லது. அந்த கத்தாழைக்கு நிறைய பயன் இருக்கு. ரொம்ப குறிப்பா அதுக்கு என்ன பயன்னா, அதுக்கு இன்னொரு பேரே குமரி, பெண்களுக்கானதுங்கிறதுனால தான் குமரின்னு சொன்னாங்க. டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் சமயத்தில் வர்ற வலி, அந்த 4 நாட்களுக்கு ரொம்ப வலிச்சு ரொம்ப இயல்பான வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்க பெண்களுக்கு அந்த சோத்துக்கத்தாழை மடலை எடுத்து அந்த உள்ள இருக்கிற ஜெல் இருக்கு இல்லையா, அது நல்லா கழுவி இருக்கும் தண்ணியில. அந்த பிசுபிசுப்பு தன்மை போய் தண்ணியில கழுவணும்னா நல்ல நொங்கு மாதிரி நொங்கு மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காலையில ஒரு வயிற்றுல சாப்பிடலாம். டேஸ்டே இருக்காது, கசப்பு தன்மை லேசா இருக்கும். அந்த கழுவிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை நிறைய குறைஞ்சிடும். அந்த கத்தாழை அப்படியே சாப்பிடலாம்.
அதுலயே லேகியமா கட்டி பழக்குமரி லேகியம் மாட்டுமரி லேகியம் தான் வருது. அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். வயிற்று புண்கள் இருக்கிறவங்க, அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கும் கத்தாழை நல்லது. சிறுநீர் எரிச்சல், யூரின்ல கல் இருக்கிறதுனாலயோ யூரினரி ட்ராக்ட் எரிச்சல் இருக்கவங்களுக்கும் கத்தாழை நல்லது. இதை தாண்டி ரொம்ப சூடு இருக்கவங்க, பித்த சூடு இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது, அது மாதிரி இருக்கவங்க இந்த கத்தாழையும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சணும். இது ஒரு 100 கிராம் எடுத்தா இது ஒரு 200 ml நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சிட்டு அந்த தண்ணி தண்ணி பூரா கத்தாழை முழுக்க தண்ணி தானே எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த நல்லெண்ணெயை பாட்டில வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்பு குளிர்ச்சி. இப்ப வேண்டாம், ஜனவரி 15 தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த அதுக்கு பேரே குமரி தைலம், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் பதார்த்தங்களை குறைச்சிக்கணும். எண்ணெய் பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா உணவுகளையும் சாதாரண ஊறுகால இட்லிக்கு மிளகாடிக்கு எண்ணெய் விடுறது, தோசையை நல்லா ரோஸ்ட்டாக போட்டு சாப்பிட்றது, எண்ணெயிலேயே காய்கறிகளை வதக்கிறது, இப்படிப்பட்ட காரணங்களில் கூடுறது தான் ரொம்ப ரொம்ப அதிகபட்ச காரணம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, வீட்டில் நான் அப்படிலாம் எடுக்கிறது இல்லை சார், வீட்டில் நான் எண்ணெயே விட்டுக்கிறது இல்லை, எண்ணெய் நிறைய சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 2 நாள் வெளியே சாப்பிடுவாங்க. விடுதிகளில் சாப்பிடும் பொழுது நல்ல பன்னீர் பட்டர் மசாலா, இல்லைன்னா நல்லா ஒரு எண்ணெயில் வதக்கின பிரியாணி, எண்ணெயில் பொறைச்ச நல்ல வடை பஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்களை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மற்ற வேளை உணவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இல்லாமல் ஆஃபீஸில் இது மாதிரி வெளி உணவுகளில் போய் சாப்பிட்ற இது மாதிரியான விடுதிகளில் சாப்பிட்ற உணவில் தடாலடியாக அந்த கலோரி கூடி அதனால் மெல்ல மெல்ல அவர்களுக்கு தொப்பை வளரும், உடல் எடை கூடக்கூடிய காரணம் நிறையா வந்துடும். இது தவிர நிறைய பால் உணவுகள் எடுக்கிறதுனால, பால் பொருட்கள் நிறைய எடுக்கிற குழந்தைகளுக்கும் சரி, பால் உணவுகள் அதிகம் எடுக்கக்கூடிய நடுத்தர வயதிற்கும் நிறைய இந்த உடல் எடை கூடுதல் வரும். குழந்தைகளில் நிறைய குழந்தைகள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா நல்லா இந்த 1 டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு ஆஃபீஸ் போகிறப்ப ஸ்கூல் போகிறப்ப 1 டம்ளர் பாலை கொடுத்து அனுப்புவாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த குழந்தை நல்லா ஊட்டமாக வளரணும், நல்ல ஒரு விலை உயர்ந்த ஊட்டச்சத்து உணவை வாங்கி அதையும் பாலில் கரைச்சி அதை ஒரு தடவை கொடுத்துருவாங்க. இரவு பால் சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ 1 டம்ளர் பால் கொடுத்துருவாங்க. மொத்தத்தில் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை கிட்டத்தட்ட 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால் குடிக்கும். அது அவசியமே கிடையாது. பால் மிக அத்தியாவசியமாக உங்கள் மருத்துவர்கள் சொல்லாட்டி ஒழிய தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கிடையாது. பால் மருந்து தான், பெரிய உணவு கிடையாது. இந்த பால் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி சிறு வயதிலேயே உடல் எடை ரொம்ப அதிகமாகிறது. அப்புறம் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் வெகு சீக்கிரமாகவே இரத்த சோகை வர்றது, சர்க்கரை வர்றது, அதுக்கப்புறம் இந்த மாரடைப்பு இது மாதிரியான நோய்கள் வர்றதெல்லாம் அதிக பால் எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான். அப்புறம் பாலில் நிறைய நேரங்களில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பால் புரதங்களில் பொவைன் குரோத் ஹார்மோன் ஒரு இது கலந்து வருதான். அந்த பொவைன் குரோத் ஹார்மோன் மாடுகள் நிறைய பால் சுரப்பதற்காக அதில் போடக்கூடிய ஊசியிலிருந்து வரக்கூடிய ரெசிடியூ. அந்த பொவைன் குரோத் ஹார்மோன் நிறைய கலந்து மில்க் சாக்லேட் மூலமாலாம் வந்துச்சுன்னா அதனால் குழந்தைகள் வெகு சீக்கிரமே பூப்படைகிறது, இல்லைன்னா மாதவிடாயில் சீர்கேடு வர்றது, இதெல்லாமே இந்த பாலில் கலந்து வரக்கூடிய இந்த பொருள்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நஞ்சுக்கள். ஸோ உடல் எடை கூடுறது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் பிரச்சனைகளும் இந்த பாலினால் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ பாலை முழுமையாக தவிர்க்கணும். இனிப்புகள், பொதுவாக இனிப்பு கபத்தை வளர்க்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இனிப்பு உணவுகளை நிறைய எடுக்க எடுக்க தசை நிறைய வளரும், உடல் எடை கூடும். ஸோ ஒரு குழந்தை ரொம்ப அதிகப்படியாக உடல் எடை கூடி வருதுன்னு பார்த்தாலே நீ என்ன சாப்பிட்றன்னு கேட்டு பார்த்தோன்னா, தினம் 2-3 கப் பால் சாப்பிட்றேன், நிறைய மத்தியானம் எனக்கு தயிர் சாதம் மட்டும்தான் பிடிக்கும், நான் நிறைய தயிர் சாதம் வச்சு சாப்பிடுவேன், அப்புறம் பொதுவாக நான் மற்றெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் இனிப்பு பண்டங்கள் தான் அதிகம் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 சேர்ந்து குழந்தை பருவத்தில் உடல் எடையை கூட்டி விட்டுரும். அதே மாதிரி நம்ம நடுத்தர வயதில் உடல் எடை கூடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் நிறைய இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் நினைப்போம் மன அழுத்தம் கவலையெல்லாம் இருந்தால் நல்லா மெலிஞ்சு தானே இருப்பாங்க. அப்படி கிடையாது. நிறைய மன அழுத்தம் இருக்கிற நபர்கள் உடல் எடை கூடுவதற்கு முக்கியமான காரணம் அவங்க சின்ன சின்ன நொறுவலை அப்பப்போ சாப்பிட்றதுல ஒரு மனக்கிளர்ச்சி அடைவாங்க. அது மூலமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளை காட்டிலும் இந்த சிற்றுண்டி உணவுகளை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ உடல் எடை கூடுவதற்கு உணவு தான் அடிப்படையான காரணம். இந்த தைராய்டு குறைவாக இருக்கிறது, மற்ற நோய் நிலையில் கூடுறதெல்லாம் மிக மிக சொற்பமான அளவு.
ஸோ உணவில் ரொம்ப ஒரு கண்டிப்போட இந்த எண்ணெய் பலகாரங்களை எடுக்காம, பால் பொருட்கள் எடுக்காம, இனிப்புகள் எடுக்காம, இதோட சேர்ந்து நல்லா உடற்பயிற்சியும் சேர்ந்து இருந்தா கண்டிப்பா உடல் எடை குறையும்.